ஹாய் வணக்கம். நான் உங்கள் சங்கர். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் அதில் நம்ம பேசி இப்போது நம்ம வீடியோ கோயிலாக எடுத்து போட்டிருந்தோம். அதில் ஒரு சின்ன மாற்றங்கள் வந்திருக்கு. என்னன்னா லவர்ஸ் டே வந்ததில்ல, அப்போ என் ஒய்ஃப்கிட்ட ஒரு கிஃப்ட்டு என்ன வேணும்னு கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எனக்கு கிஃப்ட் எதுவும் வேணாம், ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி தரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 4 பேருக்கு இல்லை, எத்தனை பேர் கூட வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லி நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணுறோன்னு சொன்னோம். ஆனால் அது இப்போ கண்டினியூவாக பண்ண போகிறோங்க. எப்படின்னா, யாழினி உதவும் கரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அமைப்பு மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நம்மளால் முடிஞ்சோம். அது எத்தனை பேர்லாம் நம்ம சொல்ல முடியாது. நம்மளால் முடிஞ்சது 10 பேரோ 5 பேரோ 50 பேரோ இல்லை 100 பேரோ நம்மளால் முடிஞ்சது நம்ம சத்துக்கு தகுந்த மாதிரி ஹெல்ப் பண்ண போகிறோம். அதை நம்ம வீடியோவில் போட போகிறோம். என்னடா இது ஹெல்ப் பண்ணுறது வீடியோவில் போட போகிறான்னு யாரோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இந்த ஹெல்ப் பண்ணுறது அடுத்தவங்க பார்த்து அவங்களும் ஹெல்ப் பண்ணணும் 4 பேருக்கு. ஏன்னா நம்ம கோயில் குளம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு நம்மளால் முடிஞ்ச உதவி நிறைய பேர் கேட்குறாங்க, ஹெல்ப்லாம் பண்ணுறோம், நம்ம செய்கிறோம். ஆனால் இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்குள்ளேயே நிறைய பேர் பசியோடு படுத்துட்டு இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு பசியை போக்கணும். அதுக்காக தான் இந்த அமைப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு உங்களோட எல்லாரோட ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. நண்பர்கள் எல்லாரோட ஒத்துழைப்பும் தேவை. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுன்னு பார்க்குறேன், நம்புகிறேன். நன்றி. யாழினி உதவும் கரங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே போல் இன்ஸ்டாகிராம் யாழினி உழைக்கும் கரங்கள்னு வரும். ஃபேஸ்புக்கும் அதே பேரில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம், பாய்.